மினோட்டம் கேக்குறாரு. நீ கரெக்ட்டா ஆன்சர் சொல்றியா? ஓகே பிரணிகா. கதவை திற, கதவை திற. இதுல எது சரியான வார்த்தை? கதவை திற. சரியா சொல்லிட்டியே. இரண்டு வார்த்தைகள் சேர்த்து சரியா பேசவோ எழுதவோ அதுக்கு நம்மளுக்கு வல்லின மிகும் இடங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதை பார்க்கலாமா? அந்த இந்த சுட்டுப்பெயருக்கு பின்னாடி வல்லின மிகும் எடுத்துக்காட்டு அந்த காலம், இந்த காலம். திசை பெயருக்கு பின்னாடி வல்லினம் மிகும். கிழக்கு பக்கம், வடக்கு பக்கம். இனி தனி தர சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் எங்கும். இனி காண்போம் தனி சிறப்பு. தோப்புகள், தோப்புகள். இதுல எது சரியான வார்த்தை மகாலட்சுமி? தோப்புகள். சரியா சொல்லிட்டியா மகாலட்சுமி. நம்மளுக்கு வல்லினம் மிகும் இடங்கள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி வல்லினம் மிகா இடங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை பார்க்கலாமா? அதே இது இங்க சுட்டு பெயருக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இது செய், அது செய். அடுக்கு தொடர் இரட்டை கிளவிக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. பட பட, தக தக. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு, அத்தனை இத்தனை எத்தனை, அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு, நேற்றைய இன்றைய நாளைய சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இவ்வளவு பெரியது, அத்தனை சிறியது, நேற்றைய சண்டை. ஒரு மொழிய தப்பில்லாம பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ பயன்படுறதா இலக்கணம். இன்னைக்கு நம்ம தொடை இலக்கணம் பார்க்கலாமா? தொடைனா தொடுத்தல். ஒரு பாடலின் அடியிலோ சீரிலோ எழுத்துக்கள் ஒன்று வர தொடுப்பது தொடை. அது 8 வகைப்படும். அந்த 8 என்னன்னா மோனை, எதுகை, இயைபு, அளவேடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. இதில் மோனை, எதுகை, இயைபு மட்டும் பார்க்க போறோம். ஒரு பாடலில் அடியிலோ சீரிலோ முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தா அது மோனை தொடை. காட்டு அழகு குட்டி யானை, அசைந்து வரும் யானை. இதில் மோனை, அழகு அசைந்து. ஒரு பாடலில் அடியிலோ சீரிலோ இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்தா அது எதுகை தொடை. சிட்டு சிட்டு குருவிக்கு பட்டு பட்டு இதுகள். இதில் எதுகை சிட்டு பட்டு. சின்ன அழகு குருவிய